வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் அருள்மிகு பாகம்பிரியால் உடனுரை வான்மீகிநாதர் திருக்கோவிலை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தினா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை சேரும். நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருவாரணை வட்டத்தில் திருவாரணை ஊராட்சி ஒன்றியத்தில் தொண்டி கடற்கரை அருகே உள்ள திருவெற்றியூர் எனும் கிராமத்தில் அமைந்த கோவிலே இந்த சிவத்தலமாகும். சுற்று வட்டார பகுதிகளில் இந்த கோவிலை பாகம்பிரியார் கோவில் என்று அழைக்கிறார்கள். இது ஒரு தேவார வைப்புத்தலமாக போற்றப்படுகிறது. இந்த கோவிலின் வியாழக்கிழமை இரவு தங்கி வெள்ளிக்கிழமை காலையில் கோயில் முன் உள்ள வாசுகி தீர்த்தத்தில் குளித்துவிட்டு பாகம்பிரியார் உடனுரை பழம்புற்றுநாதர் எனும் வான்மீகநாதரை வழிபடுவதால் நம் உடலில் ஏற்படும் தோல் நோய்கள் விஷக்கடிகள் நீங்கும் என்பது இந்த கோவிலின் பாரம்பரிய நம்பிக்கையாக விளங்குகிறது. திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்கள் திருக்கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்ய உகந்த நாட்கள் என்று புராணங்கள் சொல்கின்றது. திருமணத்தரை குழந்தை பாக்கியம் ஆரோக்கியத்திற்கு இத்தல கோவிலுக்கு வேண்டிக் கொள்பவர் மாவிளக்கு எடுத்து அம்மனுக்கு முன்னே உள்ள கொடிமரத்து அருகில் மாவிளக்கு ஏற்றினால் திருமணம் குழந்தை பேறு விரைவில் கிடைக்கும் என்பது இந்த கோவிலில் வரும் பக்தர்களின் மாறாத நம்பிக்கையாக இருக்கிறது. பக்தர்கள் வியாழக்கிழமை அன்று மாலையில் அம்பிகையை வணங்கி அன்றிரவில் கோவிலிலேயே தங்கி மறுநாள் கோவிலின் எதிர்புறம் உள்ள வாசுகி தீர்த்தத்தில் நீராடுவார்கள். திருமண தோஷம் உள்ளவர்கள் வில்வ மரத்து அடியில் உள்ள புற்றடி விநாயகர் பாலாபிஷேகம் செய்து அருகில் உள்ள நாகருக்கு மாங்கல்யம் அணிவித்தும் வணங்குகின்றார்கள். தீராத நோய்களை தீர்ப்பவள் தான் அம்பாள் பாகம்பிரியால். இந்த கோவிலில் இறைவிக்கு மருத்துவச்சி அம்மன் என்று பலரும் பெயர் சுட்டி உள்ளனர். புற்றுநோய்க்கு தீராத அம்பிகையை வணங்கி நம்பிக்கையுடன் தீர்த்தம் வாங்கி குடித்து செல்லலாம். அம்பிகையும் விபூதியும் வேப்பிலையும் விஷம் தீண்டப்பட்டவர் உடல் மேல் தடவுவார்கள். அப்படிப்பட்டவுடனே குணமாகி வீடு திரும்புவார்கள் என்பது காலங்காலமாக இங்குள்ள நம்பிக்கையாக இருக்கிறது. சிவபெருமானின் கழுத்தை அலங்கரிக்கும் வாசையின் வழிவந்த நாகங்கள் இத்திருத்தலத்த பகுதியில் இருப்பதாக பக்தர்கள் நம்பப்படுகிறது. எனவே இக்கோவிலுக்கு இருக்கும் புற்றுக்குழி கோழி முட்டை காணிக்கையாக கொடுக்கும் வழக்கம் நடைபெற்றுள்ளது. இது விஷம் முறிக்கும் திருத்தலமாக கருதப்படுவதால் விஷக்கடிகள் தீராத நோய்களுக்கு இங்கே தங்கி அம்மனை வழிபடலாம். கோவிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம். கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் ராஜகோபுரம் இல்லை. கோவிலின் முன்புறம் வாசுகி என்ற தீர்த்தம் ஒன்று உள்ளது. கோவில் மண்டபத்தில் பலிபீடம், கொடிமரம் மற்றும் நந்தியை கடந்து சென்றால் அர்த்த மண்டபம் உள்ளது. மண்டபத்துடன் கூடிய கருவறையில் மூலவர் வால்மீகிநாத சுவாமியும் சுயம்புலிங்கமாக இங்கு காட்சி தருகிறார். இறைவன் சன்னதிக்கு முன்னால் வலப்புறம் தெற்கு நோக்கி அம்மாள் பாகம்பிரியால் சன்னதி அமைந்துள்ளது. சுற்று பிரகாரத்தில் தலவிருட்சமான வில்வ மரமும் மரத்தடியில் விநாயகர், நாகர், கன்னி தெய்வம் மற்றும் அதையடுத்து வள்ளி தெய்வானையுடன் முருகன், சண்டேஸ்வரர், பைரவர், நவக்கிரக சன்னதியுள்ள இத்தல விநாயகர் நினைத்து முடிக்கும் என்ற விநாயகர் பெயருடன் விளங்குகிறார். இத்தலத்தில் கோஷ்ட சத்தனாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி வித்தியாசமான இருக்கிறார். கல்லாலான மரத்தருகில் அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்வதை போன்று அமையாமல் தானே தவ நிலையில் உபதேசம் செய்வது போன்று தட்சிணாமூர்த்தியின் திருப்புறம் கீழ் பிரகதீஸ்வரர் என்ற சிவபெருமான் உபதேசம் கேட்பதாக அமைந்துள்ளது. இங்கு அரிய நிகழ்வாக இருக்கின்றது. இக்கோவிலின் வீடியோ காட்சிகளை நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம்.